வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் கோழிக்கறி வறுவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஒரு 200 கிராம்ஸ் நான் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கறி மசாலா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து வறுவல் வந்து. ஸோ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்றிட வேண்டாம். இப்போது நம்ம கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கிராம்பு நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை வந்து ஒரு சின்ன பீஸை வந்து 2ஆக உடச்சி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து 2 நம்ம சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இந்த வாசனை பிடிக்காதவங்க, ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா 1 நீல வாக்கில் நறுக்கி நம்ம வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த எண்ணெயிலே எல்லாம் வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். ஏன்னா இந்த வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெங்காயத்தோட டேஸ்ட்டு மட்டும்தான் சிக்கனில் இருக்கும். அதனால் நம்ம வந்து 15 வெங்காயம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த டைம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது நான் வந்து ஏற்கனவே நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதுமானது. இப்போது 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது வெங்காயம் வதங்குற டைம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மேரினேஷனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போவும் 1/2 டீஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப போடுறமே நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் இது வெங்காயம் வதக்கிறப்போ நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேரினேஷன்லேயே நம்ம வந்து கறி மசாலா பவுடர் போட்டிருக்கோம். அதனால் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே மசாலா ஃபுல்லாக வந்து போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சிக்கனை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வெங்காயம் போடலை. ஸோ நம்ம வந்து புளிப்புக்காக நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கலை. வந்து இந்த லெமனோ இல்லை வினிகரோ நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்லேயே தான் அந்த வந்து சிக்கன் வந்து வேகணும்.
உங்களுக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தேவைப்படுங்கிறதுக்கு அறிகுறியே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சிக்கனோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து வேக விட்டோம். நம்ம வந்து தண்ணி வந்து இப்போ சேர்க்கலை. ஏன்னா வந்து சிக்கனில் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி ரொம்ப நம்ம சேர்க்க வேணாம். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து ஒரு மாதிரி ரப்பரி ஆயிரும், நல்லா இருக்காது உங்களுக்கு. ஏன்னா சிக்கன் வந்து நம்ம ஊற்றுற தண்ணியை விட சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி நீங்கள் சேர்த்துற வேணாம். இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எப்போவுமே இந்த வறுவல்லாம் செஞ்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மேரினேஷன்லேயும் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைம் ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஊற்றுற தண்ணியிலேயே நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போது இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜீனி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஜீனி வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் ஜீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா சிக்கனில் வந்து ஜீனி போடுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜீனி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சிக்கனை வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஹோட்டலில் பண்ணுற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருள நம்ம கிண்டிட்டோன்னா நமக்கு சுவையான சூப்பரான செட்டிநாடு கோழிக்கறி வறுவல் தயாராகிருச்சு. இப்போ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.